இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசன பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே அடங்கி இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பிறகு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. உங்களுக்கு நல்லா தெரியும், யோவானை நாடு கடத்தி ஒரு சின்ன ஒரு ஐலண்டில், ஒரு தீவில் அவரை கொண்டு போய் சிறைப்பட்டு வைத்திருந்தார்கள். அது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம், -டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். சின்ன தீவு. அந்த தீவுக்கு பேர் பத்மோஸ் என்பது. அந்த தீவில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை நாடு கடத்திடுவாங்க. அதில் வாழ்வதற்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு இடம். பல பேர் அந்த இடத்துல வெறுமையை உணர்கிறதுனால பைத்தியம் பிடித்து கூட மரித்து போயிருக்கிறாங்க. சிலர் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை காரணமாக அதிக குளிரில் விரைச்சு கூட போயிருக்கிறாங்க. அதை ரோமர்கள் ஒரு தண்டனையாக வச்சிருந்தாங்க. வயதான காலத்திலே யோவானை அங்கே அனுப்பியிருந்தாங்க. அங்கே கர்த்தர் அவரை சந்தித்து அவரிடத்தில் இனி சம்பவிக்க போக வேண்டிய காரியங்களை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடுகளை தருகிறார். அதைத்தான் வேத புஸ்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில், கடைசி பகுதியில், கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதில் இன்னைக்கு அவர் தேவனுடைய தரிசனத்திற்காக காத்திருந்த போது கர்த்தர் அவரிடத்திலே பேசி சொல்லுகிற ஒரு காரியம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, பரலோகத்திலே திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேசி நான் கேட்டிருந்த சத்தமானது, ஒரு எக்காள சத்தம் மாதிரி ஒரு சத்தம் அவர்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கு. அந்த சத்தம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ சொல்லுது, இங்கே ஏறி வா. இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடியது இந்த ஒரு வார்த்தை தான், ஏறி வா என்ற வார்த்தை. ஏன் கர்த்தர் அவரை ஏறி வர சொன்னார்? ஒரு காரியத்தை சொல்றதா இருந்தா அவர் இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கிருந்து அவருக்கு வெளிப்பாடுகளை தந்திருக்கலாம். ஆனால் சில வெளிப்பாடுகள் நம்ம இருக்கிற இடத்திலேயே அது கடந்து வரும். சில காரியங்கள் நம்ம ஏறி போய் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். ஏறி வா அப்படிங்கிற வார்த்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவர் மேலே இருக்கிறார் என்ற அர்த்தம். அதை கேட்கிற நம்ம கீழே இருக்கிறோம் என்பதும் அர்த்தம். அப்ப மேலே இருக்கிறவர், நீ இருக்கிற இந்த நிலையிலிருந்து, நீ இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து, நீ அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலிருந்து மேலே ஏறி வா, நான் உங்ககிட்ட சில காரியங்களை காண்பிக்க வேண்டும் என்கிறார். ஏன் மேலே ஏறி வர சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 பொருள் நம்ம அதில் கொள்ள முடியும். ஒன்று, மேலே இருக்கிற காரியங்களை பார்க்கணும்னா நீங்க மேலே ஏறி போகணும். மேலே ஒரு பொருள் இருக்குது அல்லது ஒரு சந்திரன் இருக்குது, அதை போய் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம தான் மேலே ஏறி போகணும். அது கீழே இறங்கி வராது. மேலே இருக்கிற ஒன்றை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் மேலே ஏறி போகணும். அல்லது கீழே இருக்கிற ஒரு பொருளையே மேலே ஏறி நின்று பார்க்கணும்னா நீங்கள் அதற்கும் மேலேறி போகணும். கீழே இருக்கிற பொருளையே மேலே ஏறி பார்க்கணும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஏன் பார்க்கணும்? ஏன் மேலே ஏறி வர செய்து? அவர் காண்பித்ததெல்லாம் உலகத்தில் நடக்க போகிற காரியத்தை தான் காண்பிக்க போகிறார். பரலோகத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை விட அதையும் காமிக்கிறாரு. ஆனால் கீழே பூமியில் என்ன நடக்க போகுது என்பதைத்தான் அவர் அங்கே காண்பிக்கிறார். ஏன் இதை மேலே ஏறி வர சொல்லி காமிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பூமியில் இருக்கிற ஒரு காட்சியையே, ஒரு காரியத்தையே கீழே இருந்து பார்ப்பதற்கும் ஏறி போய் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏறி போய் பார்க்கும் பொழுது அதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய நீளம், அகலம், உயரம், பல காரியங்களை பல தூரம் வரைக்கும் உங்களுடைய பார்வையை செலுத்த முடியும்.
நான் கீழே சமதளத்தில் இருந்து பார்த்தா எனக்கு சமமாயிருக்கிற தூரத்தில் நடக்கிற காரியங்களைத்தான் என்னால் கவனிக்க முடியும். மேலே போய் நின்னா ஒரு பெரிய பரப்பளவு, பெரிய சுற்றளவு, அவ்வளவு தூரத்தில் இருக்கிற காட்சிகளை கூட என்னால் பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் இவரை மேலே ஏறி வர சொல்வதற்கு காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடக்கிற காரியத்தை மாத்திரமல்ல, 2000 வருஷங்களை தாண்டி கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்கும்படிக்கு, பெரிய பரப்பளவிலே நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்படிக்கு அவருக்கு கொடுக்க போகிற வெளிப்பாட்டுக்காக கர்த்தர் அவரை மேலே ஏறி வர சொன்னார். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு தேசத்தை சுற்றிலும் மதில் சுவர்களை எழுப்பி வச்சிருப்பாங்க. அந்த மதில் சுவருக்குள்ள ஒரு பட்டணம் இருக்கும், ஒரு எருசலேம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மதில் சுவருக்குள்ள இருக்கும். அந்த சுவத்து மேலே பார்த்தீங்கன்னா வாசல் காக்கிறவர்கள், நகரத்தை காக்கிறவர்கள், காவலாளர்கள், அவங்களுக்கு பேர் ஜாமக்காரர்கள் என்று பெயர். அவங்க மேலே உப்பரிகையில் உயரமான இடத்துல ஏறி நின்று அப்படியே வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னு சொன்னால், மேலே இருந்து பார்க்கும்போது தூரத்தில் வருகிற ஆபத்தை இவர்களால் பார்க்க முடியும். வெறுமனே வாசலை திறந்து வச்சு வெளியே நின்று பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்முடைய கண்களுக்கு அது எட்டும். மேலே போய் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, மேலே போய் பார்த்தால், மேலே போய் கீழே பார்த்தா பெரிய பரப்பளவு தூரம் வரைக்கும், தூரத்திலே நடக்கிறது கூட, தூரத்திலே வருகிறது கூட நம்மால் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, உனக்கு சமகாலத்தில் நடக்கிறதல்ல, தூரத்தில் இனி வருகிற காரியங்களை உனக்கு சொல்ல போகிறேன், ஆகவே நீ ஏறி வா என்றார். ஏறி வாங்கிறது மாம்சத்தின்படி ஏதோ ஒரு இடத்தின் மேலே ஏறி போகிறது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய நிலையில இருந்து, இப்போ நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நாம் சில படிகள் மேலே முன்னேறி ஏறி போகணும். எப்பவுமே ஆவிக்குரிய சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவுக்களோ மேலே ஏறி போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமான அனுபவங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆவிக்குரியவர்கள் தான், ஜெபம் பண்ணுறவங்க தான். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் சரி, அனுபவம் சரி, எதிர்பார்ப்பும் சரி கிரவுண்ட் லெவல்லையே இருந்துடும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தா தங்களுடைய வாழ்க்கைக்கானதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இதுதான் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் எனக்கு காசை கொடுங்க, பணத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, செழிப்பை கொடுங்க, இவ்வளோதான் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களும் ஆவிக்குரியவர்கள் தான், தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை, ஆழமான காரியங்களை கர்த்தருடைய கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளணும், அல்லது இன்னும் தேவனிடத்திலே நெருங்கி சேரணும்னா நீங்கள் ஏறி போகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். இங்கே அவரை ஏறி வர சொன்ன போது கர்த்தர் அவரிடத்துல ஏற்கனவே பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசி இருந்தார். ஆனால் இப்போ திடீர்னு ஏறி வா என்று சொல்லுகிறார். நான் முதல்ல உனக்கு சொன்னதற்கும் இனிமேல் உனக்கு நான் காண்பிக்க போகிறது தூரத்திலே வரப்போகிற காரியம். இனி பல வருடங்களுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வருகிற காரியத்தை கூட நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ நீ இப்போ இருக்கிற ஆவிக்குரிய நிலையிலிருந்து ஏறி வரணும், பரலோகத்தோட ஒரு இணைப்பு உண்டாகணும். இதைத்தான் கர்த்தர் அங்கே நமக்கு வெளிப்படுத்தி சுட்டி காண்பிக்கிறார். ஏறி போகிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று. தரிசனம் பார்க்க மாத்திரம் இல்லை, நம்ம இருக்கிற அழைக்கப்பட்ட, நம்மை கர்த்தர் நடத்துகிற நம்முடைய ஆவிக்குரிய அன்றாட அனுபவத்திலிருந்து நீங்கள் பல படிகள் ஏறி போனால் தான் மேலான காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கீழானவைகளை விட்டு மேலே ஏறி போக பழக வேண்டும். வேதம் சொல்லுது. எதற்காக ஏறி போகிறாங்க? முதல் அனுபவத்தை பாருங்கள். கர்த்தரிடத்திலே பேசும்படிக்கு ஏறி போங்கள். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும், கர்த்தரிடத்திலே நீங்கள் பேசணும், கர்த்தர் உங்ககிட்ட பேசணும். ஒரு உரையாடல் நடக்கணும், தேவனோடு கூட ஒரு இணைப்பு உண்டாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களிடத்தில் பேசணும்னா நீங்கள் பெற்றிருக்கிற அடிப்படையான ஆவிக்குரிய அனுபவம் போதாது, உங்களுடைய அடிப்படையான ஆவிக்குரிய ஊழியம் போதாது. நீங்கள் ஒரு படி மேலே ஏறி போகணும். வேதத்தில் பாருங்க, யாத்ராம புஸ்தகம் 19வது அதிகாரம் 3-6 வரைக்கும் உண்டான வசனங்களை பார்க்குறோம். கர்த்தரிடத்தில் பேசும்படிக்கு ஏறி போன மோசே. என்ன போட்டிருக்கு? மோசே தேவனிடத்தில் ஏறி போனான்.
கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. மோசே இடத்துல கர்த்தர் சில காரியத்தை பேச விரும்புகிறார். மோசே முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிறார். சுத்திலும் பார்த்தீங்கன்னா 10 பேர் விசுவாசமா பேசினா ஒரு 100 பேர் அவிசுவாசமா பேசிட்டு இருக்கிறான். கோபத்தோடு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இப்போ இவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நிலைமையில இருந்தா நான் பேசுவதை முழுதுமாக காது கொடுத்து கேட்க முடியாது. ஆகவே நீ இந்த ஜனங்களை விட்டு தனித்து மேலே ஏறி வா. மேலே ஏறிவான்னா என்ன அர்த்தம்? இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் முழுசும் இந்த ஜனங்களை பற்றியது தான். இந்த ஜனங்கள் இப்படி பண்றானே, அப்படி செய்றானே, நீ இதெல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உனக்கு என்ன சொல்ல போறேன் என்பதை கேட்கும்படிக்கு இப்போ இருக்கிற உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து, இப்போ இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து நீ மேலே ஏறி வா. ஏன்னா நான் உங்ககிட்ட மேலான காரியங்களை பற்றி பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் பாருங்க, தேவனிடத்திலே பேச விரும்புகிறவர்கள் தங்களை கூட்டத்திலிருந்து அல்லது ஜனங்கள் நடுவிலிருந்து, உலக சம்பந்தமான பொறுப்புகள் வேலைகளிலிருந்து தங்களை வேறு பிரித்து தனித்து போய்விடுகிறார்கள். இயேசு பாருங்க, சீஷர்கள் அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம், யார் என்ன கேட்க போறாங்க? ஆனால் இயேசு அப்புறமாய் தள்ளி போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அதிகாலை இருட்டோடு எழும்பி சீஷர்கள் தூங்குகிற இடத்திலிருந்து தள்ளி போய் அவர் ஜெபம் பண்ணினார். அப்போ தேவனிடத்தில் பேசணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள், தேவைகள் எல்லாம் ஒரு கீழான அளவில் தான் இருக்கும். நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் ஆரம்ப நிலைமையிலே இருக்கும். அதில் இருந்தால் கர்த்தர் பேசுகிற பெரிய காரியங்களை கவனித்து கேட்க முடியாது. கர்த்தர் உங்களிடத்தில் வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பேச விரும்பலை. நிறைய இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், வாக்குத்தத்தத்தை பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அல்ல, உங்களிடத்துல பேசுறதுக்கு கர்த்தர் நிறைய காரியம் வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும், எங்கே போகணும், உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் என்ன, உங்கள் குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுது, தேசத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது, கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குது, இதெல்லாம் பற்றி நிறைய உங்கள்கிட்ட மனசு விட்டு அவர் பேசணும்னு நினைக்கிறார். அப்படி கர்த்தர் பேசணும்னா நீங்கள் ஆவிக்குரிய படியிலிருந்து மாறி கொஞ்சம் மேலான அனுபவத்துக்குள் போகும்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு மேலானதாக இருக்கும், உங்களுடைய தேடுதல் மேலானதாக இருக்கும். சிலருடைய தேடுதல் பாருங்க, கர்த்தரிடத்தில் சிலர் எதை தேடுவாங்க? அப்பத்தை தேடுவாங்க. 5 அப்பம் 2 மீன். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. அவர்கள் இயேசுவை எப்படியாவது ராஜாவாக்கி விட வேண்டும் என்று கூடியிருந்த ஜனங்களெல்லாம் முடிவு பண்ணாங்க. இவர் எப்படியாவது நம்ம ராஜாவாக்கிறணும். அது இயேசுவின் காதுக்கு வந்தபோது இயேசு சொன்னார், இவங்க என்னை ராஜாவாக்க விரும்புவது அவர்கள் புசித்த அப்பத்திற்காக மீனுக்காகத்தான். ஏன்னா இவரை நம்ம ராஜாவாக்கிட்டா அவர் 2 அப்பம் 5 மீனை கையில் கொடுத்தா போதும், நாட்டுக்கே சாப்பாடு கொடுத்துருவார், நம்ம வேலை செய்ய வேண்டியதில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம், சாப்பாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்காகத்தான் தேடுறாங்க. இன்றைக்கும் கூட நிறைய பேர் அப்பத்திற்காக அவரை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தேடுதல் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளவோ பெரிய பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பெரிய விலையேற பெற்ற மர்மங்கள், விலையேற பெற்ற ஆவிக்குரிய காரியங்கள் இருந்த போதிலும் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரிடத்தில் அழிந்து போகிற காரியங்களுக்காகத்தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், கடன் அடையணும், இதே தான் எப்போ பார்த்தாலும் நாம் கேட்பதும் பேசுவதும் ஒரு பெரியவரிடத்துல. அப்போ அவரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, மேலானவைகளை நாடி தேடுங்க. இனி வரக்கூடிய உலகத்தை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் பேசுங்க. அதை விட்டுட்டு நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு, கர்த்தரிடத்தில் நீங்கள் என்ன தேடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை காலையில் எந்திரிச்சு தேடுறீங்க. எதுக்காக தேடுறீங்க?
கர்த்தரிடத்துல என்ன தேடுறீங்கன்னு பாருங்களேன். நீங்கள் எந்த அளவு வளர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும். கர்த்தரிடத்துல என்ன தேடுறோம்? அப்ப தேவனிடத்திலே நம்ம தேடுகிற நம்முடைய தேடுதல்கள் மேலானதாய் மாறணும். அப்பதான் கர்த்தர் உங்களிடத்துல மேலானதை பேசுவார். அப்பத்தை எதிர்பார்த்து வந்தவனுக்கு அப்பத்தை கொடுத்து அதோடு அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் தேவனிடத்திலே இன்னும் மேலான காரியங்கள் உண்டு, அதை தேடணும். அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல மேலான காரியங்களை பேசணும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசுவதற்கு அவர் மேலான காரியங்களை வச்சிருக்கிறாரு. நமக்கு தேவையான ஒன்றை அல்லது உலக பிரகாரமான ஒன்றை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் பேசிடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. வெளியே கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசுவாரா, பேசுகிறது கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, நாங்கள் பல நாள் உபவாசம் பண்ணி பல நாள் இதுக்காக ஜெபம் பண்ணி உங்கள் பிரசங்கமெல்லாம் கேட்டு கூட்டத்துக்கெல்லாம் வந்து கர்த்தர் பேசுவாரான்னு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தர் பேசினால் அவர் பேசாமல் இருக்கிறதே நல்லது, எங்கள் கூட பேசிடாதீங்கன்னு நினைக்கிறவங்க சொல்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படியே ஆட்கள் இருப்பாங்களான்னு கேட்குறீங்க, இருக்கிறாங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தா சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிற்று, கர்த்தருடைய சப்தம் உண்டாயிற்று. அங்கே கூடியிருந்த ஜனங்கள் பயப்பட்டாங்க. அவர்கள் மோசே இடத்துல வந்து சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் நீர் எங்களோட பேசும், கர்த்தர் எங்களுடனே பேசாதிருப்பாராக. அந்த சத்தத்தை கேட்டால் பயமா இருக்கியா, அவர் எங்கிட்ட பேசாமல் இருப்பாராக, நீங்க பேசுங்க, மனுஷன் நீங்க பேசுங்க, அவர் பேசுறதை எங்களால் கேட்க முடியாது, பயமா இருக்குது அப்படின்னு அவர்கள் பேசுகிறதை கேட்கிறோம். அதே மாதிரி தான் இப்பவும் கர்த்தர் பேசினா ஏதாவது கஷ்டமான காரியத்தை சொல்லிடுவாரோ அல்லது நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்து அவர் பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சு, ஆனால் வெளியே சொல்லும்போது அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் பேசுகிறத அவருடைய முகத்தை தரிசிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சத்தத்தை கேட்கணும்னு சொன்னால் அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு கீழ்ப்படிய நீங்கள் தயாராக இருக்கணும். வெறுமனே சும்மா சத்தத்தை காட்டுறதுக்கு அது என்ன ஒரு எக்ஸிபிஷனில் வச்ச ஒரு பொருட்காட்சியில் வச்ச ஒரு பொருள் போன்றதா? ஓ நல்லா இருக்குதே சத்தம், அவர் பேசும்போது நல்லா இடி முழக்க மாதிரி இருக்கே, இது மாதிரி ஒரு ஆள் பேசி நாங்கள் கேட்டதே இல்லையே என்று வெறும் சத்தத்தை கேட்கறது வந்து ஒரு சந்தோஷத்திற்காக அல்ல, அந்த சத்தத்தை கீழ்ப்படுகிறதுக்காக கேட்கணும். அப்போ தேவன் நம்ம இடத்துல பேசி நமக்கான காரியங்களை அவரே வெளிப்படுத்தி பேசணும்னா நீங்கள் இப்போ இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய நிலையும் இப்போ இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய எதிர்பார்ப்பும் போதுமானதல்ல. நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசணும்னா நீங்கள் ஏறி போக வேண்டி இருக்கும். மோசே இடத்துல கர்த்தர் பேசித்தானே நடத்தினார், சமதளத்தில் தானே பேசினார். அவரிடத்துல அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அந்த மலை அடிவாரத்தில் ஒரு முள் புதர்லேருந்து தானே பேசினார். இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய காரியத்தை பேச விரும்புகிறேன், மேலே ஏறி வா என்கிறார். அப்போ மோசே தேவனிடத்தில் பேசும்படிக்கு ஏறி போனான் என்று எழுதியிருக்குது. அவர் இருக்கிற இடத்துக்கு போய் மேலான ஒரு ஸ்தானத்துக்கு போய் கர்த்தரிடத்திலே பேசுவதற்காக ஏறி போனான். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமும் அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய நிலைமை கர்த்தர் பேசினா கேட்க முடியாத இடத்துல இருந்து கொண்டு பேசும் கர்த்தாவே பேசும் கர்த்தாவேன்னு கேட்குறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். அது மேலானதை கேட்கும்படிக்கு நம்முடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 66 அதிகாரம் 18 வசனத்தில், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் என்னுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். என்னுடைய மனசுல வந்து ஒரு அக்கிரமமான நினைவு, ஒரு அக்கிரம சிந்தனை இருந்ததுன்னா கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்பனா பாருங்களேன், தேவனுக்கு தெரியுது, தேவனிடத்துல பேசுறோம், ஆனா நம்ம இருக்கிறது ஒரு அக்கிரம சிந்தனைக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இருந்தா தேவன் பேசுவதை கேட்க முடியாது. அப்ப கர்த்தர் பேசுறதை கேட்கணும்னா இந்த கீழான காரியங்களை உதறிவிட்டு நீங்கள் மேலே ஏறி போகணும். உங்களுடைய ஸ்தானம் உயர்த்தப்படணும், உங்களுடைய அனுபவம் உயர்த்தப்படணும். அப்போ அக்கிரம சிந்தனை இருக்கிறவர்கள் கர்த்தர் எவ்வளவுதான் சத்தமா பேசினாலும் அல்லது நீங்கள் எவ்வளவு சத்தமா பேசினாலும் கர்த்தரால் உங்கள் சத்தத்தை கேட்கவும் முடியாது. கர்த்தர் பேசினா உங்களால் அந்த சத்தத்தை கேட்கவும் முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
69வது அதிகாரம் 1 சில வசனங்கள் சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஏன் நம்ம இடத்துல பேசுறது இல்ல, நம்ம கேட்கிறதற்கு கர்த்தர் ஏன் பதில் கொடுக்கிறது இல்ல, அதற்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி கேட்கிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தா நாம் பேசுறத அவன் கேட்கவும் முடியாது, அவன் பேசுவத நான் கேட்கவும் முடியாது. 2 பேருக்கு நடுவுல ஒரு சுவர் இருக்குது, தடுப்பு சுவர். அப்ப நீங்க இப்ப இருக்கிற இந்த கீழான காரியங்களை துறந்து விட்டு கீழான இடத்திலிருந்து மேலே ஏறி தனித்து போனாதான் கர்த்தர் பேசுவதை நீங்க கேட்க முடியும், நீங்க பேசுவதை கர்த்தரும் கேட்க முடியும். யாத்ராமத்தில் நம்ம படித்த போது மோசே தேவனிடத்திலே பேசும்படிக்கு கடந்து போனான். கர்த்தர் சொல்றத கேட்கும்படிக்கு மாத்திரம் இல்லை, தான் சொல்லுவதை கர்த்தர் கேட்கும்படிக்கும் பேசும்படிக்கு கர்த்தரிடத்திலே ஏறி போனான். இது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக இருக்கணும். நீங்க ஏறி போகாம இருக்கிற எதையுமே விடாம அதை அப்படி இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு பேசுங்கர்த்தாவேன்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சுங்க, நானும் தினம் பேசும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். பல முறை இப்படி கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்ற ஊழியக்காரர்களுடைய செய்திகளை கேட்கும்போது என்கிட்ட மாத்திரம் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அங்கலாய்த்து போகிறேன் அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை, நீங்க பேசுறது கேட்கக்கூடாதுன்னு இல்லை. உங்களுடைய இருதயத்தில் நீங்க இருக்கிற ஸ்தானம் நான் பேசுவதை கேட்கக்கூடாத இடம். நீங்க இப்போ இருக்கிற நிலைமை நீங்கள் பேசுவதை நான் கேட்கக்கூடாத நிலைமை. அப்ப இதிலிருந்து நீங்கள் இதை விட்டு மேலே ஏறி வரணும். உங்களுடைய தேடுதல், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தில் ஏறி போகணும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். 2வது எதற்கு ஏறி போகணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் ஒரு திறப்பிலே நிற்பதற்காக. வெறுமனே சும்மா உங்களுடைய காரியத்துக்கு பேசுறதுக்கு மாத்திரம் இல்லை, திறப்பிலே நிற்கிறவங்களும் ஏறி போகிற அனுபவத்தை கொண்டிருக்கணும். அப்பதான் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் தேவனுடைய திட்டத்திற்காகவும் நீங்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திறப்பிலே நின்று ஜெபம் பண்றோம், திறப்பிலே நின்று தேசத்திற்காக புலம்புகிறோம் அப்படிலாம் ஜெபம் பண்றாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பேர், லட்சக்கணக்காக நானே கண்ணால் பார்த்துருக்கிறேன். 1000கணக்காக 10,000 பேர், 50,000 பேர், அதிகபட்சம் 2 லட்சம் பேர் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுறலாம் நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால். அவ்வளோ பேர் கூடி ஜெபம் பண்ணியும் அந்த திறப்பிலே நம்ம எதற்காக நின்று ஜெபம் பண்ணமோ அந்த காரியங்களை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஜெபம் பண்ணமோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, திறப்பிலே நின்று தேவனுடைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்க முதல்ல மேலே ஏறணும். நம்ம இருக்கிற அதே நிலைமையில் அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு என்னது, ஒரு போஸ்டர் பார்க்குறோம், ஓ அங்கே திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணுறாங்க, அல்லது இன்னைக்கு திறப்பிலே நின்று உபவாச ஜெபம் பண்ணுறாங்க, யுத்த ஜெபம் பண்ணுறாங்க. அப்படியே முகத்தை கழுவிட்டு பரப்பிட்டு போயிட்டு சாயந்தரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். இந்த மனநிலையில் நீங்கள் கோடி பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தில் எந்த பலனும் இருக்காது. திறப்பிலே ஜெபம் பண்ணுறவங்க ஏறி போய் ஜெபம் பண்ணணும். ஏறி போயினா என்ன, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கீழான காரியங்களை முதல்ல மிதிச்சுக்கிட்டு அதை புறம்பே தள்ளி நல்ல ஒரு தேவ அனுபவத்தோட திறப்பிலே நிற்கிறதுக்கு
உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து உயர்த்தப்படணும். நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவதற்கு ஏறி போக வேண்டும். அப்போ என்ன, கீழானவைகளை களைந்து, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கீழான காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் களைந்து, கீழான உங்களுடைய எதிர்பார்ப்பையும் களைந்து, அந்த திறப்பினாசல் கூட்டத்துக்கு வந்து தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறவங்க பாருங்களேன், அதில் நிறைய பேருக்கு உலக பிரகாரமான காரியத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருகிறார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு வந்து அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி ஒரு அரை மணி நேரம் உங்கள் பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் வந்து கூட்டமாக குவிஞ்சு நிற்பாங்க. அப்போ இவர்கள் தங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு, சுயநலமான ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இரண்டாம் கட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், நம்ம இப்போ இருக்கிற ஆவிக்கு ஒரு நிலைமையிலிருந்து நமக்கு ஒன்றே விருப்பம், ஒன்றே நான் தேடுவேன், அதையே நாடுகிறேன் என்று சொல்லப்பட்டதை போல தேசத்துக்கு ஜெபம் பண்ணணுமா, தேசத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும். அப்புறம் தலைவலி, காய்ச்சல், துன்பம், அதுக்கு நம்ம ஏன் தனியாக ஜெபம் பண்ணணும்? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதான மேலான அனுபவம். அப்போ அப்படிப்பட்ட அனுபவஸ்தர்கள், அந்த மாதிரி எதிர்பார்க்கல இருக்கிற ஒரு மேலான விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து ஏறி போகணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஜெபத்தினுடைய பலனை பார்க்க முடியும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மோசே மலையின் மேல் ஏறி போய் நின்று தன் கைகளை உயர்த்தி, அந்த கோலை எடுத்து உயர்த்தி வானத்துக்கு நேராய் அண்ணாந்து பார்த்து, அது ஜெபம், திறப்பிலே நிற்கிற ஜெபம். மலைக்கு கீழே தேவனுடைய ஜனம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை கொல்லுவதற்கு பிரச்சனைகள் துடித்து கொண்டிருக்கிறது. அவங்க யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஜெயிக்கணும். அந்த ஜெயிப்பதற்கு திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி ஜெபிப்பதற்கு கர்த்தர் அவரை மலையின் மேல் ஏறி வர சொன்னார். உன்னுடைய அனுபவம் ஏறி வந்து ஜெபம் பண்ணுறனுமா இருக்கணும். நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து, உங்கள் எதிர்பார்ப்பிலிருந்து ஏறி போய் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிச்சு பார்த்தா, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடி செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். அதான் பார்க்கணும், ஏறினார்கள். ஏன் கீழே ஒரு ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்களே ஐயா, உங்களுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர்றோம். ஏன்னா இவர்களுடைய அனுபவம் ஏறி போய் கர்த்தரிடத்தில் திறப்பிலே நிற்கிற அனுபவம். இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்தே ஜெபம் பண்ணுறோம், மலை அடிவாரத்தில் நின்றே ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய அனுபவம் சரி, நம்முடைய எதிர்பார்ப்பும் சரி, அது மேலானதாக இல்லை. அது சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம், அதனால தான் ஜெயிக்க முடியல. மோசேயை கர்த்தர் மலை உச்சியில் ஏறி வந்து திறப்பிலே நில்லுன்னு சொன்னார். நீ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அதை விட்டு விட்டு மேலான ஒரு அனுபவத்துக்கு வந்து அங்கே ஜெபம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இல்லை, நான் வயசான காலத்தில் மேலே வந்து ஜெபம் பண்ண வேண்டிய முடியாது, நான் கீழே இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ண என்ன நடக்கும் பாருங்க. அப்போ நீங்கள் திறப்பில் நிற்கணும்னா இப்போ இருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்து ஒரு மேலான அனுபவத்துக்கு போகணும். உங்களை குறித்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நிறுத்திட்டு திறப்பில் போய் நிற்க போறீங்க. திறப்பில் நின்னா எதற்கு நிற்கிறோமோ அதை மாத்திரம் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். மோசே அங்கே நின்று கொண்டு கண்மலையிலே தண்ணி வரணும், இந்த ஆட்கள்லாம் மனம் திரும்பணும், நான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அதுக்காகலாம் ஜெபம் பண்ணல. அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறேன்னா எப்படின்னு கற்றுக்கொள்ளுங்க. நம்ம பல தேவைகளோடு போய் இடைக்கிடையில் தேசம் பாழாகுதே, தேசம் இது பண்ணுதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இது திறப்பில் நின்று பண்ணுற ஜெபம் அல்ல. திறப்பில் நின்னா எதற்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்களோ அந்த ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். மோசே அப்படித்தான் ஜெபித்தார். இதுதான் ஏறி போய் ஜெபம் பண்ணுவது. நம்ம கீழே இருக்கிற பிரச்சனைகளோட
நமக்கு இருக்கிற காரியங்களோட ஜெப தேவையோட திறப்பிலே நிற்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறோம். திறப்பில் ஏறவும் இல்லை என்று வேதத்தில் சொல்லுகிறது. நீ உன் ஜனங்களுக்காக பரிதபிக்கும்படி ஜெபிக்கும்படி திறப்பில் ஏறினதும் இல்லை. திறப்பிலே நிற்கணும்னாலே நீங்கள் ஏறி போகணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்முடைய எதிர்பார்ப்பு கிரவுண்ட் லெவலில் இருக்குது. நமக்கு பல தேவை இருக்குது. கடைசியில் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அதுக்குள்ளே உழன்று கொண்டு இருக்கிறீங்க. கேட்டா திறப்பிலே நிற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. திறப்பிலே நிற்கணும்னா முதல்ல நீங்க ஏறி போகணும். உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்க வேறுபட்டு ஏறி போகணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தில் எவ்வளவு ஜெபம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு உழப்பிட்டு கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஜெபிக்கும் ஜெபம் இருக்குது. சுயநலத்துக்காக செய்யும் ஜெபம் இருக்கிறது. தன்னை உயர்த்தி கொள்ளும்படிக்காக ஆண்டவரே என்னுடைய நிலைமையை உயர்த்துங்கிறக்காக செய்கிற ஜெபம் இருக்கு. பிறர் பார்க்க செய்யும் ஜெபம் இருக்கு. இது எல்லாவற்றிலும் மேலான ஜெபம் தேவனுடைய சித்தம் நிறைவேற செய்கிற ஜெபம். அப்ப திறப்பிலே நின்று அவருடைய ஜெயத்திற்காக ஒருவன் ஜெபம் பண்ண போனா அவருக்கு எப்படி வேற ஜெப தேவைகள் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மோசே அங்க போய் வேற எதுக்காக ஜெபம் பண்ணாரா? வேற எதுக்கும் ஜெபம் பண்ணல. ஒரே காரியம்தான். திறப்பிலே எதற்கு ஏறினோமோ அதை பெரும்படிக்கு அவர் ஜெபித்தார். அதனால தான் ஜெயிக்க முடிந்தது. நம்ம மலையில ஏறுவதே இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய நிலை உயரவே இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சித்தத்தை சார்ந்தது அல்ல. பல பேருடைய எதிர்பார்ப்பு தன்னை சார்ந்தது, தேவனுடைய சித்தத்தை சார்ந்ததல்ல, தன் சித்தத்தை சார்ந்தது. தன் சித்தத்தை சார்ந்ததுன்னா எனக்கு என்ன செய்யணும் நடக்குன்னு நினைக்கிறோமோ அதை செய்து கொடுக்கும்படி தேவனை வற்புறுத்துவது. தேவனுடைய சித்தத்தை சார்ந்ததுன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சு அந்த காரியத்திற்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவது. இப்போ மோசே ஏறி போய் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து, தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து, தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ஏறி போய் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணாதவர்கள் இந்த மலையில போய் நின்று ஜெபம் பண்ணா அல்லது திறப்பிலே நிற்கிறோன்னு ஜெபம் பண்ணா இவங்களை நம்பி யோசுவாவும் அவருடைய தளபதிகளும் சண்டைக்கு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க திறப்பிலே நின்னா தேவனுடைய ஜனம் இங்க தைரியமா ஜெயம் பெற வேண்டும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய நிலை உயர்த்தப்பட வேண்டும். நீங்க வேணா ஒரு முறை திறப்பிலே நின்று ஜெபம் பண்ற ஜெபம் இப்ப எல்லா இடத்துலையும் காமனா நடக்குது. சபைகள்ல, ஊழியங்கள்ல, போஸ்டர்ல பார்க்குறோம். நிறைய இடத்துல திறப்பிலே நின்று ஜெபம் பண்ண போறோம். அதை ஜெபம் பண்ண போறவங்களை கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க அன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு. அப்ப அந்த திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிற ஜெபம் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது அப்பவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர்கள் ஏறி போய் ஜெபித்திருந்தால் கண்டிப்பா ஜெயித்திருப்பார்கள். இருந்த நிலைமையிலிருந்தே தங்களுடைய காரியத்தை போட்டு குழப்பிட்டு அவர்களுடைய ஜெபத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லாமல் ஜெபம் பண்ணாங்கன்னா அவர்கள் பரிந்து பேசி ஜெபம் பண்ணாலும் அதில் ஜெயிக்க மாட்டாமல் போயிடுவாங்க. அப்போ இதை நம்ம நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும். மோசே இந்த மலையில் ஏறி தேவ ஜனங்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் பிறருக்காக திறப்பிலே நின்று தேவனிடத்தில் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து தான் திறப்பிலே நின்று சொல்ற ஒரு காரியம், ஐயோ ஆண்டவரே ஆமா எங்க தேசம் அழியுதே, அங்கே வெள்ளம் வந்துருச்சே, நெருப்பெரியுதே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மோசே அப்படி அல்ல. அவர் அதற்கு முன்பாகவே எல்லா நேரங்களிலும் திறப்பிலே நின்று பிறருக்காக ஜெபிப்பதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு கூட்டத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, உங்க சொந்த வாழ்க்கையிலும் பிறருக்காக உத்தரவாதம் செய்து ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களுக்காக செய்த ஜெபம் மோசே, பின்வாங்கி போன தேவனுடைய ஜனம் இஸ்ரவேலர்களுக்காக பரிந்து பேசுகிறதை எரேமியாவின் புஸ்தகம் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக பின்மாறி போறவங்களுக்கு செய்கிற ஜெபம், அது எரேமியா பண்ற ஜெபம். எரேமியா 9வது அதிகாரம் 1-4 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல சொல்லுது. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம்
நான் இரவும் பகலும் அழுவேன் என்கிறார். அப்ப திறப்பிலே நின்று ஜெபிப்பது பிறருக்காக ஜெபிப்பது. நீங்க பிறருக்காக ஜெபிச்சுட்டு அந்த ஜெபம் பண்ணதுக்கு கூலி கேட்குற மாதிரி அப்படியே சேர்த்து போட்டு எனக்கும் இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் அந்த ஜெபத்தினுடைய ஆரோக்கியம் குறைந்து போய்விடுகிறது. மோசே பாருங்கள், வழக்கமாக ஜெபம் பண்ணுகிறவர். உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20 அவருடைய அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்கள் சகல பாவங்களின் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். 40 நாள் உங்களுக்காக ராத்திரி பகல் சாப்பிடாம கிடந்தேன். முன்போலன்னு சொன்னா இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சிருக்கிறாரு, முன்னால அடிக்கடி செஞ்சிருக்கிறாரு. 40 நாள் உபவாசத்தில் கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். ஜனங்கள் அழிச்சிருவாரோ அப்படின்னு பயந்து போய் திறப்பிலே நின்றேன். தன் தனிப்பட்ட வாழ்க்கையில திறப்பிலே நின்று பிறருக்காக பரிந்து பேசுகிற உயர்ந்த அனுபவம் இல்லாதவன் திடீர்னு ஒரு கூடுகையிலேயோ கூட்டத்தில் மாத்திரம் நின்று கொண்டு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் ஏறி போய் பண்ற ஜெபம் அல்ல, கிரவுண்ட் லெவல் ஜெபம் அது. ஏன்னா இவர்கள் கிரவுண்ட் லெவலில் நிற்கிறவங்க, இவங்க அனுபவம், இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம். ஜெபம் பண்றவன் வீட்டிலேயே ஜெபம் பண்ணுவான்ல, அப்படி ஜெபம் பண்ணி பழக்கம் உள்ளவன் தான் ஏறி போய் மலையில நின்று இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே பரிந்து பேச முடியும். அப்ப நாம நம்முடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தில் அப்படியெல்லாம் ஜெபம் பண்றது இல்லை. ஆனால் ஒரு கூடுகையில எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். இதைத்தான் வேதம் அங்கே வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்டவங்க ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு என்ன செய்யறோம், திறப்பிலே நின்று ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யறோம்னா நம்ம தேவைக்காக நம்ம ஜெபம் பண்றோம். எனக்கு இது கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டாலே முடிஞ்சது. நீங்க திறப்பிலே நின்றதற்கும் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கும் ஒரு கூலி எதிர்பார்த்துட்டீங்க. உங்களுடைய சுய எதிர்பார்ப்போடு நீங்க போய் அங்க போய் நின்றுட்டீங்க. மோசே அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு, மோசைக்கு வேற தேவை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த ரெவிதி மலையில போய் நின்று அவர் தன் கையை உயர்த்தி சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்தாரே, தேவ ஜனங்கள் ஜெயிக்கும் வரைக்கும் காத்திருந்தாரே. முடிச்சோடனே இருங்கப்பா, அந்த கையை உயர்த்தி நின்னதோட நான் எனக்கு 2-3 பிரச்சனை இருக்கு எங்க குடும்பத்தில், அதுக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு கேட்டாரா? 40 நாள் இரவும் பகலும் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணினாரே. அப்படி ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய காரியம் எதற்காக ஜெபம் பண்ணாரா? அவர் ஜெபம் பண்ண காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை நீர் தப்புவியாது இருந்தால் என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்றார். கர்த்தர் சொல்றார், அப்படிலாம் கிறுக்கி போட முடியாது. எவன் தப்பு செய்தானோ அவன் பேரைத்தான் கிறுக்கி போடுவேன். இல்ல கர்த்தாவே, ஒன்று என் ஜனங்களை விடுதலை செய்யும் அல்லது என்னை அழித்து போடும் என்று ஜெபம் பண்ணினார். அப்ப 40 நாள் இரவும் போலும் ஜெபம் பண்ணாரே. அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளை இருந்தா, அவருக்கு அவருடைய சகோதரிகள் இருந்தாங்க, அவருக்கு பல தேவை இருக்கிறது. அவர் எதையாவது அதுக்காக ஜெபம் பண்ணாரான்னு பாருங்களேன். அப்ப திறப்பில் நின்னா நீங்கள் மேலான அனுபவம் உள்ளவர்களாக, மேலான எதிர்பார்ப்பு உள்ளவர்களாக, மேலானவர்களாக, அதான் உங்க நிலைமையிலிருந்து ஏறி போகணும். எப்ப பார்த்தாலும் சுயத்தை மையப்படுத்தியே செய்து கொண்டிருக்கிற ஜெபம் என்பது ஒரு கிரவுண்ட் லெவல் ஜெபம். அது இதை வைத்துக்கொண்டு நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ள போக முடியாது. அதுக்கு போகணும்னா நீங்க ஒரு படி மேலே ஏறி போகணும். ஆகவேதான் கர்த்தர் மோசேயை மலையின் மேல் ஏறி வர பண்ணினார். அது இதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் ஏறி போக வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் பல காரியங்களை தியாகம் செய்ய வேண்டி வரும், பல காரியங்களை இழக்க வேண்டி வரும், உங்களுக்கு பிரியமான சில காரியங்களை விட்டுவிட வேண்டி வரும். அப்ப கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியணும்னா, இல்லை இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கிற அந்த கிரவுண்ட் லெவலுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உயர்த்தப்பட்டு
அப்பதான் நீங்க தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியும். ஆபிரகாமை கர்த்தர் கீழ்ப்படிய செய்த போது, அவருடைய கீழ்ப்படிதலை புரிந்து கொள்ளும் போது, தன் கீழ்ப்படிதலை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் மலையின் மேல் ஏறி போனார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார், ஆபிரகாம், உன்னுடைய ஏக சுதனான ஈசாக்கை நீ பலியிட வேண்டும் என்றார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் கர்த்தர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு அங்கே குறிக்கும் மலைகளில் ஒன்றில் ஏறி அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இப்ப நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா, இப்போ நீங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து நீங்கள் ஏறி போகணும். இதுவரைக்கும் எல்லாம் சுமூகமாய்த்தான் போய்கொண்டிருந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கொண்டுதான் வந்தார். ஆடுகள் மாடுகளுடைய பெருக்கம் ஆபிரகாம் பிரயாணத்தை துவக்கின காலத்திலிருந்து பல மடங்கு அது அதிகரித்திருந்தது. ஆண்டவர் பேசும், ஆண்டவரோட நடக்கும், எல்லாம் செய்தார். இப்போ அவர் கர்த்தருக்கு உச்சகட்ட கீழ்ப்படிதலை காட்ட வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த அனுபவத்திலிருந்து நீ வேறொரு அனுபவத்துக்கு, ஏறி வருகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். எனக்கு கீழ்ப்படியும்படி மலைகளிலே ஏறி வா. ஆண்டவர் சொல்றார், மோரியா தேசத்துக்கு போய் நான் குறித்திருக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய காரியம். கீழ்ப்படிதல் என்றால் சும்மா உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஆமா பாருங்க நான் கர்த்தர், அப்படி இல்லை. நீங்க பல விஷயத்தை, உங்களுக்கு உயர்வாய் தோன்றினது இழக்க வேண்டி வரும். கிறிஸ்து அப்படித்தான் தன் ஜீவனை தகன பலியாய் கொடுத்தார். உயர்வான ஒரு காரியத்தை அவர் சிலுவையில ஏறி அதை செய்தார். பார்த்தீங்களா, ஏறி போய், எப்படி ஆபிரகாம் மலையில ஏறின மாதிரி இயேசு சிலுவையில ஏறி தன் முழு ஜீவனை நமக்காக இழந்தார்னு வேதம் சொல்லுது. இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆபிரகாம் பாருங்க, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையில் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரை அழைத்து கொண்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தனக்கு குறித்த இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். போகணும். நமக்கு முடிஞ்சதை மாத்திரம் செய்வது, எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறது, இது கீழ்ப்படிதல் அல்ல. நீங்கள் தேவன் விரும்பும் கீழ்ப்படிதலை காட்டணும்னா உங்களுடைய நிலைமையிலிருந்து நீங்கள் ஏறி போக வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாம்சமான காரியங்களை துறக்க தயாரா இருக்கணும். மாம்சத்தில் அவர்களுக்கு விசேஷமாய் தோன்றுகிற காரியத்தை இழக்க தயாரா இருக்கணும். ஆபிரகாம் மாம்சீகமான தன்னுடைய அன்பை துறக்கவும் தயாராக இருந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவதற்காக. அதை விட்டுட்டு ஆண்டவரை நான் தேடுவதே லாபம் கிடைக்கிறதுக்கு தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா உங்க கீழ்ப்படிதலை காட்ட சில சமயங்களில் நீங்க அதை இழக்க வேண்டி இருக்கும். பவுல் அப்போஸ்தலர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்கிறார். பாருங்க, இதுக்கு பேர் தான் ஏறி போகிறது. ஏறி போகுதுன்னா சும்மா கல் மலையில் ஏறி போகிறதில்ல. உங்கள் ஆவிக்குரிய நிலையிலிருந்து, உங்கள் ஸ்டேட்டஸில் இருந்து, நீங்கள் இருக்கிற சாதாரண நிலையிலிருந்து ஆவிக்குரிய காரியத்திலேயே இன்னும் உயர்ந்த படியை எட்டுவது. உயர்ந்த படின்னு எப்படி தெரியும்? வேதத்தில் படித்து பாருங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஆபிரகாம் கீழ்ப்படிதலுக்காக ஏறி போனது குறிக்கப்பட்டிருக்கிறது. திறப்பிலே நிற்பதற்காக மோசே மேலே ஏறி போனது குறிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படித்து பாருங்க. அவங்க எந்த அளவிலே தங்களுடைய கீழ்ப்படிதலை காட்ட தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் சொன்னார், நீ தசமபாகத்தை கொடுப்பா அல்லது உன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுப்பான்னு சொன்னார். கீழ்ப்படியலாம். இவர் மகனை கொடுக்கும்படிக்கு சொன்னபோது அது கீழ்ப்படிய கடினம். அதை செய்தார் பாருங்க. அப்போ அவருடைய நிலை ஏறி போகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போய்விட்டது. அடுத்து 3வது காரியம், கர்த்தருக்கு உங்களை காண்பிக்கும்படி ஏறி போங்கள். நீங்க ஏறி போனீங்கன்னா நீங்க உங்களை கர்த்தர் பார்க்கணும். சில சமயத்தில் பாருங்க,
நம்ம தாழ்ந்த நிலையில கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்து அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு மறைந்து நம்மை ஒளித்து கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கணும்னா நீ மேலே ஏறி வா. ஏன்னா கர்த்தர் உன்னதர், உயர்ந்த இடத்துல இருக்கிறார். நான் பாவத்தில் விழுந்துட்டேன், தாழ்ந்த இடத்துல போயிட்டேன், கர்த்தர் பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் என்னை காட்டணும்னா நான் மேலே ஏறி போகணும், நான் அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலியாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய வசனம் சொல்லுது. அங்கே அவன் ஒரு பெரிய ஒரு கெபிக்குள்ளே, ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். யார்? எலியா. ஏன்? ஏசபேல் ஒரு ஆள் அனுப்பி சொல்றார், எலியா நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் கழுத்தில் இருக்காது, யார்கிட்ட நீ மோதி பார்க்கிறாய், நான் எவ்வளோ பெரிய அரக்கி தெரியுமான்னு அந்த அம்மா சொன்ன உடனே இவர் பயந்துட்டாரு. உடனே அவர் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புகிறார். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மேலே படிக்கலாம். ஆண்டவரே, நான் வாழ்வது எனக்கு அரோசிகமாக இருக்கிறது, என் மனசு ஆதங்கப்படுகிறது, போதும் கர்த்தாவே, நான் செத்து போகிறேன், என்னை சாக விடும், என்னை கொன்று போடும், நான் மரிக்க விரும்புகிறேன் என்று அவர் ஜெபம் பண்ணி ஒரு குகைக்குள்ளே போய் முடக்கி கொண்டு படுத்து கொண்டார். பாருங்க, இது அவருடைய பயம், அவிசுவாசம். நான் சாக விரும்புகிறேன், என்னை கொன்று போடும். ஏன் தெரியுமா? எலியாவுக்கு மரணமே கிடையாது. கர்த்தர் அவருக்கு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், அவர் கூட இருக்கவங்களுக்கு. இவர் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பயத்தின் காரணமா ஆண்டவர் என்னை கொன்று போட நான் சாகிறேன் என்கிறார். கர்த்தர் அவரை சாகாமல் வைப்பது தேவனுடைய திட்டம். அப்போ அவிசுவாசம் என்பது ஒரு பாவம், பயம் என்பது ஒரு பாவம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் சொல்ல, பயப்படுகிறவர்கள் 2வது மரணமாகி அக்னி கந்தகம் எறிகிற கடல்ல பங்கு பெற்றவார்கள். பயத்தோடு கூட போய் குகையிலே மறைத்து கொண்டிருக்கிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஒரு சத்தம் கேட்குது, எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக அந்த பர்வதத்தில் ஏறி நில் என்றார். பர்வதம்னா மலை. நீ அந்த குகையிலிருந்து வெளியே வந்து மலையின் மேல் ஏறி நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் அவரிடத்துல பேசுறார். இதே காரியத்தை தான் பேசுறாரு. ஆனால் ஏன் அவரை மேலே வந்து நிக்க சொன்னாரு? நீ உள்ள இருக்கிற அந்த அடைக்கப்பட்ட அந்த கூட்டுல இருந்து வெளியே வந்து ஏன் நிக்க சொன்னாரு? ஏன் நிக்க சொன்னார்னா, எலியா தன்னை கர்த்தருக்கு முன்பாக காண்பிப்பதற்காக. அப்ப எலியாவினுடைய முகத்தை அவருடைய அவிசுவாசமும் அவருடைய பயமும் கர்த்தருக்கு மறைத்தது. எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறான்? அவருடைய முகம், அவருடைய சரீரம், அவருடைய காரியம் முழுசுமே மறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு. ஆதாமுக்கு அப்படிதான் நடந்தது. அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் தங்களை போய் மறைத்து கொண்டார்கள். கர்த்தர் இறங்கி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அப்ப ஆதாம் அங்கே வந்து ஒளித்து கொண்டிருந்தான். அப்ப அவர்கள் பாவம் செய்ததுனால கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் புலப்படவில்லை. பாவம் அவர்களை மறைத்து விட்டது அப்படின்னு சொல்றோம். பாவம் மறைச்சிருந்ததுன்னா, இப்ப ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஆதாம் வெளியே வந்தாரே, அப்பவும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்களுடைய முகம் மறைந்தில் இருக்கணும். இப்ப ஏன் பார்த்தாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அவன் பாவம் செய்தது உண்மைதான். ஆனா எப்போ கர்த்தர் அழைத்த போது வெளியே வந்தானோ, தன் பாவத்தை அவன் ஒப்புக்கொண்டு விட்டான் என்பது பொருள். மறைஞ்சிருந்த நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ கர்த்தர் ஆதாமை பார்த்து பேசுறார். முதல் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைந்து விட்டான் அவன். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். பாவம் அவனை மறைத்து விட்டது. பிதாவின் முகத்தை பாவம், மனிதருடைய பாவம் கிறிஸ்துவுக்கு மறைத்ததை போல. அப்ப மறைஞ்சிருச்சுன்னா, இப்போ அவரை அழைத்த போது கர்த்தர் ஏன் கூப்பிட்டாரு? கூப்பிட்டு அவன் அந்த மரப்புதருக்கு பின்னால இருந்து முன்னால வந்த போது அப்பவும் பார்க்க முடியாமல போயிருக்கணும்.
அப்போ அவர் ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் மறைந்திருக்கிற வரைக்கும் கர்த்தரால் உங்களை பார்க்க முடியல. நீங்க ஒன்றும் அறிக்கை கூட செய்யல. அந்த மறைவிலிருந்து, பாவத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல, கர்த்தருக்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி விட்டீர்கள். நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை வாயில தான் சொல்லல, கிரியில சொல்லிட்டீங்க. நான் பயந்து விட்டேன் என்பதை வாயிலே சொல்லல, வெளியே வந்து நின்ற போது எலியா தன் கிரியையிலே அதை ஒப்புக்கொண்டு விட்டான். இப்போ கர்த்தர் பேசுறாருங்க. அப்ப நீங்கள் மறைந்திருக்கிற இடத்திலிருந்து மேலே ஏறி வரணும். கர்த்தர் சொல்றாரு, நீ மறைஞ்சிருக்கிற, நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். உன் பாவம், உன்னுடைய பயம், உன்னுடைய மனசிலே நீ வச்சிருக்கக்கூடிய அந்த அவிசுவாசம் உன்னை கொண்டு ஒரு இடத்துல முடக்கி வச்சிருக்கு. நீ மேலே ஏறி வா என்கிறார். இந்த மலையின் மேலே ஏறி வந்து நில்லு, நான் உன்னை பார்க்கட்டும். ஆதாமே, நீ எங்கு இருக்கிறாய்? மேலே ஏறி வந்து நில்லு, நான் உன்னை பார்க்கட்டும். கர்த்தர் பார்த்தபோது அவருடைய பயத்தை எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த காரியங்கள் கை முடக்கி கிடக்கிற காரியத்திலிருந்து மேலே ஏறி வரணும் அப்படிங்கிறத கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்ப இயேசுபேல் பயமுறுத்தின போது பயந்து அவிசுவாசத்தினாலே நடுங்கி கொண்டிருந்த எலியா தன்னை காண்பிக்கும்படி, கர்த்தருக்கு தன்னை காண்பிக்கும்படி மலையில் ஏறி நின்னான். அப்ப ஏறி நிற்கும் போதுதான் கர்த்தரால் அவரை பார்க்க முடியுது. அது வரைக்கும் அந்த பாவம் எலியாவை கர்த்தருடைய கண்களிலிருந்து மறைத்து விட்டது. அவர் வெளியிருந்து சத்தத்தை மாத்திரம் அனுப்புறாரு. இங்க என்னடா பண்ற நீ? இங்கே உனக்கு என்ன காரியம் எலியா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை அந்த நிலைமையில் இருந்தா நீங்க ஏறி வரும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அடுத்து கடைசி நம்ம பார்த்த காரியம், முதல்ல பார்த்த அதே காரியம்தான். கர்த்தரிடத்திலே மேலான காரியங்களை, ஆழமான காரியங்களை பார்க்கும்படி இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து நீங்க இன்னும் சில படிகள் மேலே ஏறி போகணும். யோவானை கர்த்தர் அழைத்து யோவானோட பேசி, யோவான் கைகளில் எத்தனையோ அற்புதங்களை செய்து ஒரு மூப்பராக தேவாலயத்தின் மேல் வச்சிருந்து கர்த்தர் அவரோட பேச பழக எல்லாம் இருந்த போது கூட ஒரு உயர்ந்த காரியத்தை பேசுவதற்கு முன்னால யோவானை பார்த்து, நீ நிற்கிற இடத்துல இருந்து நான் சொல்லுகிற காரியத்தின் முழுமை உன்னால பார்க்க முடியாது, ஆகவே ஏறி வா என்றார். அப்ப கர்த்தர் காண்பிக்கிறத பார்க்கும்படிக்கு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மேலான இடத்துக்கு ஏறி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எசேக்கியேலை கர்த்தர் அழைத்த போது கூட அவரை மேலான இடத்துக்கு ஏறி வர பண்ணி கர்த்தர் பரலோகத்தின் பல ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். நம்ம இருக்கிற இடத்திலிருந்து, நம்ம இப்போ குறுகி போன நிலைமையிலிருந்து, கெபிக்குள்ளே படுத்திருக்கிற அனுபவத்திலிருந்து வெளியே வரணும், ஏறி வரணும். நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தர் காண்பிக்கிறதை பார்க்கும்படி இன்னும் நீங்கள் பல படிகள் ஏறி போனால் பெரிய காரியங்களை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இருக்கிற நிலைமையில, இருக்கிற இடத்துல திருப்தி ஆயிராதீங்க, பெரிய காரியங்களை பார்க்கும்படி ஏறி வாருங்கள். உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பிலும் நீங்கள் தேவனிடத்தில் கூறுகிற அன்பிலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து பல படிகள் ஏறி வந்தால் பெரிய காரியங்களை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் இதன் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஏறி வருகிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல ஆவிக்குரிய நிலைமையில இருந்தா கூட கர்த்தாவே, உம்மிடத்தில் இன்னும் அவர்கள் பல பெரிய காரியங்களை, ஆழமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உம்மிடத்தில் ஏறி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் அவர்கள் முன்னேறி இன்னும் அவர்கள் மேலான அனுபவத்துக்குள்ளே உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை மனம் தளர்ந்து போய் எலியாவை போல கை முடக்கி படுத்திருந்தாலும் அவர்கள் பர்வதத்தின் மேல் ஏறி தங்களை உமக்கு முன்பாக காட்டுவது அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் காட்டுகிற பெரிய காரியங்களை, இனி வரக்கூடிய காரியங்களை, ஆழமான காரியங்களை பார்க்கும்படி யோவானை போல ஏறி வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி கீழே நின்று ஜெபம் பண்ணுகிறதல்ல, ஏறி போய் ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்கள் ஏறி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின்படி அனுபவமாக்கி
உம்முடைய பிள்ளைகள் மேலான காரியங்களை பார்க்க உதவி செய்தருளும். கர்த்தருடைய கரத்தில் இவர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசி இருக்கிறார். ஏறி போகிற அனுபவம் அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல நீங்கள் வந்து அப்படியே தங்கி நின்று விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே வளரணும், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கர்த்தருடைய சந்நிதியிலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். கர்த்தராகி தேவன் தாமே அவ்விதமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.